ஸ்பெஷல் ஸ்கூல்னா என்னன்றது மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ்க்கு வந்து அவேர்னஸே இல்லை. ஸ்பெஷல் ஸ்கூலுமே வந்து ஒரு லேர்னிங் சென்டர் தான். நம்ம குழந்தைங்களாலையும் 10th +2 எக்ஸாம்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ண முடியும். நிறைய குழந்தைங்க அதை அட்டன் பண்ணி பாஸும் ஆகிட்டு இருக்காங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்பெஷல் ஸ்கூலில் நாங்கள் எப்படி சொல்லி தரோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஐஇபி செட் பண்ணுவாங்க. ஐஇபினா என்னென்னா இண்டிவிஜுவல் எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம், தனி பாடத்திட்டம். ஒரு குழந்தைக்கு பேஸ்டான ஐக்கிய வச்சுட்டு ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி தரணுன்றது கோல் செட் பண்ணுவாங்க. அவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோன்னா மல்டி சென்சரி டீச்சிங் மெத்தட். அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு அனிமல்ஸ் சொல்லி தரணும்னா அந்த அனிமல்ஸை மட்டும் நம்ம ஓரலாக கேட் டாக்னு சொல்லி தராமல் அந்த அனிமல்ஸோட பிக்சர்ஸை வச்சுட்டு விசுவலாக அவங்களுக்கு கலர்ஃபுல் பிக்சர்ஸை வச்சு சொல்லி கொடுத்தா ஈஸியாக புரியும். தென் சவுண்டு, அந்த அனிமல்ஸ் வந்து எப்படி சவுண்ட் கொடுக்கும்ன்றத அவங்க கேட்டும் வந்து புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கும்போது ஒரு ஆர்வமும் வரும். அவங்களுக்கு வந்து நம்ம பாசிட்டிவ் இன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். அவங்க படிக்கும்போது நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறது, கிளாப் பண்ணுறது, அவங்களுக்கு கையில் ஸ்டார் போடுறது, அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் டாஸ்க் அனாலிசிஸ். டாஸ்க் அனாலிசிஸ்னால் என்னென்னா ஒரு டாஸ்க் பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக ஒரே நேரத்தில் சொல்லி கொடுத்தா புரியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சின்ன சின்னதாக சொல்லி கொடுக்குறது, கஸ்டமைஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லன்ச் டைமில் எப்படி சாப்பிடணுன்றது, ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணணும், தென் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும், லன்ச் டவல் வந்து கீழே போடணும், தென் ஸ்பூனில் எடுக்கணுன்றதெல்லாம் ஒரே நேரத்தில் சொல்லிக் கொடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சொல்லி ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொசீஜர் வந்து அவங்களால கரெக்டாக பண்ண முடியும். தென் லேர்னிங் பை டூயிங். அப்படின்னா என்னன்னா ஒரு ஆக்டிவிட்டிஸ் மூலயமா சொல்லி தந்தால் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு சொல்லி கொடுக்கணும். அந்த டைமில் வந்து மியூசிக் கண்டக்ட் பண்ணலாம். ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாபிக் ரிலேட்டடாக அவங்களுக்கு எப்படி என்கரேஜ் பண்ணால் புரியுமோ அதை மாதிரி யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். தென் வேறு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சோசியல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ் போனால் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதையும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சிறு தொழில் கண்டிப்பாக வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு வேணும். ஏன்னா நம்ம குழந்தைங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு தொழில் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு சின்ன ஒரு குட்டி கடை மாதிரி போடுறதோ இல்லைனா ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறதோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.